அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தேவா. நான் ஹேவல்ஸ் கம்பெனியில் லாய்டு பிராண்டில் சேல்ஸ் அட்வைசராக ஒர்க் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாய்டு பிராண்டோடைய வெப்சைட் டிவியில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னது வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்ஆர்சி ரிமோட். இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னா ஸ்க்ரால் பட்டனும் கொடுத்துருப்பாங்க, நேவிகேஷன் பட்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ராலிங்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்டர்ன்றது வரும். இல்லை நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் பட்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவி அண்ட் செட்டப் பாக்ஸ் இதெல்லாமே இந்த ஒரு ரிமோட்லேயே யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு யூனிவர்சல் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. ஸோ வெப்ஓஎஸ் டிவியில் நம்ம டியூவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியும். லாய்டு டிவியில் அந்த ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் இந்த கார்னர் இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டிவி வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிவி வியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டியூவல் ஸ்க்ரீன்றது ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் நான் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ன்றது ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ டியூவல் ஸ்க்ரீன்ன்றது நம்ம இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்க்ராலிங்ன்றதும் இந்த மாதிரி ஒர்க் ஆகும் ரிமோட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் கனெக்டிவிட்டி. நம்ம லாய்டு டிவியில் கனெக்டிவிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. அதுவுமே நம்ம பண்ண முடியும். ஸோ ஆல் செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ், டிவைசஸ், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸில் போகும்போது ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க்கில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிவைஸை வந்துட்டு டிவியை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈத்தர்நெட்டாகவும் கனெக்ட் பண்ண முடியும், ஒய்ஃபை கனெக்ஷனையும் டிவியை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நாம் கனெக்ட் பண்ணிக்கிறது ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய டிவி இந்த மாதிரி கனெக்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் குயிக் ஆக்சஸ். ஸோ இந்த குயிக் ஆக்சஸ் ஃபீச்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமோட்டில் 0 பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது குயிக் ஆக்சஸ்ன்னு இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு குயிக் ஆக்சஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்பர் 1, 2, 3ல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் ஆட் பண்ணியிருக்கோம், குயிக் ஆக்சஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம 4th பிளேஸில் ஒரு ஆப்பை ஆட் பண்ணுறோம் குயிக் ஆக்சஸ் மோட்க்கு. ஸோ இதில் ஆடுன்றதுக்கு நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆப் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரௌசரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப் டெலிட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ 3rd பிளேஸில் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு நம்ம டெலிட் பண்ணுறோம். டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப அதில் வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ZEE5 இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடு டெலிட் ரெண்டுமே பண்ண முடியும் இந்த குயிக் ஆக்சஸில். இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்துட்டு ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணி முடிச்சுக்கிறோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம குயிக் ஆக்சஸில் என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், என்ன ஆப் அதை ஸ்டோர் பண்ணிக்கணுமோ அதை நமக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம லாய்டு டிவியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.